வணக்கம் நேயர்களுக்கு வணக்கம். மிஸ்டர் அஜித் குமார் இவர் இந்த படத்தோட இயக்குனர். ஒரு வித்தியாசமான கதை ஒன்று சொல்றாரு. என்னன்னா எல்லாருமே வந்து ஒரு லவ் இந்த மாதிரி குடும்ப கதைகள் அப்படி போயிட்டு இருக்கும்போது இவர் வந்து ஒரு ஜேர்னல் ஒரு விஷயமா ஒன்று சொன்னாரு. டிஃப்ரெண்டா இருந்துச்சு. ஸோ இந்த படத்தை அவர் இறங்கியிருக்காரு, முழு மூச்சோட இறங்கியிருக்காரு. புது முகங்களை வச்சு அவர் அதிகமா ஒர்க் பண்றாங்க. அதனால இன்னைக்கு வந்து புதுமுகங்கள் இல்லைன்னா கூட கதைக்களம் நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பா அதை ஜெயிக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட தான் அவர் இறங்கியிருக்காரு. சமீப காலமா இப்ப நாங்க வந்து ஆல் இண்டியா ஃபிலிம் சேம்பர் ஆஃப் காமர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 3 வருஷமா ரன் பண்ணிட்டு இருக்கோம். மிஸ்டர் வள்ளிநாயகம் சார் வந்து சேர்மனா இருக்காரு. அந்த அமைப்புல வந்து இது கம்பெனி ஆக்ட். This is not an association, it's a company under section 8 and 2013 ஆக்ட்ல இது ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. இந்த பேசிக்ல சார் வந்து ஒர்க் பண்றாங்க. இந்த கம்பெனில ஜாயின் பண்ணிருக்காங்க. இது என்னன்னா 9 ஸ்டேட்ல இங்க இருந்து நம்ம சென்சார் பண்ணலாம். இப்படி ஒரு சிஸ்டம் வந்து நாங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த கம்பெனில இவர் ஆட் பண்ணிருக்காங்க. மற்றபடி இந்த படத்தோட ஃபுல் ஃப்ரீடம் வந்து நம்ம முடிச்சதுக்கு அப்புறம் இன்னொரு தடவை நம்ம மீட் பண்ணி பேசுவோம். வணக்கம். வணக்கம், என்னோட பேர் காயத்ரி. இவங்க வந்து ஜெயா. நம்மளோட 7 hours 420 minutesன்ற படம் வந்து நம்ம பெரிய லெவல்ல வந்து எதிர்பார்க்கப்படுது. நீங்க கட்டாயம் அதுக்கு நாங்க சப்போர்ட் பண்ணணும். இது வந்து ஃபீமேல் வச்சு இப்பெல்லாமே பண்றாங்க. ஒரு ஃபீமேலால எந்த அளவு பண்ண முடியும், எல்லாமே பண்ண முடியும்ன்ற ஒரு காரணத்தை வச்சு இதை பண்றாங்க. அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு சான்ஸ் இருக்குது, கிடைச்சா நல்லதா நாங்க நினைக்கிறோம். கன்ஃபார்மா நாங்களும் கன்ஃபார்ம் தான். நீங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. நான் கிரிமினல் கௌதம் கார்த்திக் சார் படம் பண்ணிருக்கேன். சரத்குமார் சாருக்கு ஒய்ஃபா. சீரியல் பண்ணிட்டு இருக்கேன், பாலாட்டு சீரியல். அப்புறம் சின்னதா யூடியூப் சேனல் அந்த மாதிரி நான் முத்தியா சார் படத்துல அருள்நிதி சாரோட இப்ப நடிச்சிட்டு இருக்கேன். எஸ் சூர்யா படத்துல சார் படத்துல அதான் சார் இப்ப அருள்நிதி சார் மூவி போயிட்டு இருக்குது. அருள்நிதி சார் மூவில முத்தியா சார் படத்துல பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் எஸ் சார் சூர்யா படத்துல பண்ணிட்டு இருக்கேன். நேயர்களுக்கு வணக்கம். நான் 7 hours 420 minutes மூவியோட மியூசிக் டைரக்டர். இது என்னோட 3வது படம். 2 படம் வந்து ஆடியோ ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு ரிலீஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த படத்துல மொத்தம் 3 சாங்கு, அவர் பேக்ரவுண்ட் ஸ்கோர் இதை நான் பண்றேன். என்னோட பேர் ரகுநாத். 3 சாங்ஸ் வந்து கம்போசிங் முடிச்சாச்சு, டியூன்ஸ் போயிட்டு முடிச்சாச்சு, ரெக்கார்டிங்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். நல்லா வந்திருக்கு சாங்ஸு. இந்த படத்துல வந்து தீபிகா அவங்க வந்து மெயின் லீட் பண்றாங்க, ஃபீமேல் லீடு தான். டைரக்டர் வந்து அஜய் வந்து இந்த மூவி டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் என்னோட ஃப்ரெண்டு தாமு வந்து டிஓபி பண்ணிட்டு இருக்காரு. சாங்கோட கம்போசிங் எல்லாமே என்னோட ஸ்டுடியோலே பண்ணியாச்சு. எங்க சென்னையிலே பண்ணியாச்சு. அண்ட் வளசரவாக்கமாக தான் இருக்கோம். ரெக்கார்டிங் செக்ஷன் வந்து ரஹ்மான் சாருடைய ஸ்டுடியோவில் அங்கே ரெக்கார்டிங் செக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்து வந்து அது சார்ந்த வேலைகள்லாம் போயிட்டு இருக்கு. மியூசிக்ஸ் ரெக்கார்டிங்ஸ் போயிட்டு இருக்கு. லிரிக்ஸ்க்கு வந்து இன்னும் நாங்கள் இன்னும் ஃபிக்ஸ் பண்ணல. லிரிக்ஸ் அண்ட் சிங்கர்ஸ் இன்னும் ஃபிக்ஸ் பண்ணல. ஸோ லிரிக்ஸ் அண்ட் சிங்கர்ஸ் ஃபிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம அடுத்த வாய்ஸ் ரெக்கார்ட்ஸ்க்கான வேலைகள் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். குட் ஆஃப்டர்நூன். என்னோட பேரு தீபிகா. இதுக்கு முன்னாடி நான் வந்து 2-3 மூவி பண்ணியிருக்கேன். ஃப்ரம் தட் மூவி ஐ காட் அ ஆஃபர் ஃபார் திஸ் மூவி. இதுக்கு முன்னாடி நான் அருள்நிதி மூவி பண்ணியிருக்கேன். ப்ளஸ் இப்போ சமுத்திரக்கனி அண்ட் அமீர் டீமில் ஒரு மூவி. அது இன்னும் அஃபிஷியலாக அவுட் ஆகலை. மேபி இன் 2 months மை மூவி இஸ் கோயிங் டு ரிலீஸ். ஃப்ரம் தட் கான்டாக்ட் எனக்கு இந்த மூவி கிடைச்சது. இதை கதை சொன்ன உடனே இது ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட், ஒரு கேர்ள் ஓரியன்ட். இப்போ இதுவே ஒரு கதை யாராவது கேட்டாங்கன்னா கண்டிப்பாக கிராப் பண்ணுவாங்க. ஸோ ஒய் கான்ட் ஐ, எனக்கு இது யூஸாக இருக்கும். அது இது கேர்ள்ஸ் ஓரியன்ட். ஸோ இது யாரு கேட்டாலும் இந்த ஸ்டோரி பண்ணணும்னு நினைப்பாங்க. பிகாஸ் இது பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்டாக இருக்கு. ஸோ சோலோ பெர்ஃபார்மன்ஸ் போது எனக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். ஸோ இது ஒரு ப்ரொஃபைல் என்னால் எடுத்து போக முடியும். அந்த அளவுக்கு இந்த மூவி எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு முன்னாடி நான் ஒரு மூவி பண்ணேன். அந்த மூவி பேர் இஸ் மை டியர் சிஸ்டர். அந்த மூவி மூலியமா நான் இந்த மூவிக்கு வந்தேன், கான்டாக்ட் மூலியமா. ஸோ டைரக்டர் சொல்லும் போது இந்த கதை வந்து யாரு கேட்டாலும் கிராப் பண்ணுவாங்க. பிகாஸ் இது சிங்கிள் ஷோ மாதிரி இருக்கு, ஒரு ஷோ, 1 man ஷோ மாதிரி. ஸோ வை கான்ட் மீ மிஸ்ஸிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி? ஆப்வியஸ்லி இருக்கு. பிகாஸ் இது ஒரு ஒன் கேர்ள் ஹூ இஸ் கோயிங் டூர் இன் பைக். ஆமா, பைக் ரேசிங்ல ஒரு பொண்ணு ரவுண்ட் பண்றா, டூர் போறா, எப்படி இருக்கு, அதுல என்னெல்லாம் பாக்குறா அப்படின்றது இருக்கு. இருக்குன்னு சொல்லிருக்காரு, ட்ரைனிங் இருக்குன்னு சொல்லிருக்காரு. ஆமா ஆமா ஆமா. இது ஜஸ்ட் பூஜா. இனிமேல் அப்டேட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. இது பூஜா நேம்காக இன்னைக்கு பூஜா பண்ணிருக்கோம். இப்ப அப்கமிங்ல
2 மூவி கமிட் ஆயிருக்கேன். பட் நேம் இஸ் நாட் எட் அஃபிஷியலாக பண்ணலை. யா, தேங்க்யூ ஸோ மச். திரையுலகத்தை இப்போ காப்பாற்றிருக்கு, மீடியாவையும் காப்பாற்றிருக்கு. காரணம்னு கேட்டால் நீங்கள் அதிக லெவலில் நீங்கள் படம் பூஜை போகிறதே சின்ன படங்கள் தான். தம்பி அஜித் சொல்லவே வேண்டாம், கண்டிப்பாக ஜெயிப்பார். காரணம் என்ன, ஒரு பூஜையே வந்து பிரசாத் லேப்பில் அது இதில் போட்டிருக்காரு, திரையிலே போட்டு வச்சு பூஜை போட்டுருக்காருனால இந்த படம் வந்து வெற்றி அடையும் கண்டிப்பாக. காரணம் என்ன உங்களுக்கு தெரியும், ஏன்னா நீ பூஜையே போகிற ஒரு பேசும்போது பூஜை யாருமே போகிறதே கிடையாது. இப்போ யாரும் பெரிய லெவலில் உள்ளவொடனே அப்படியே ஆஃபீஸில் போட்டு அப்படியே இது பண்ணிடுவாங்க. ஆனால் இன்றைக்கி எல்லாரையும் பார்க்க வச்சு இன்றைக்கி ஒரு 7 hours 420 அப்படின்னு போட்டு இன்றைக்கி உங்கள் மத்தியில் பூஜை போட்டுக்காரு. படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். காரணம் என்னன்னு கேட்டால் தைரியம் தான், தன்னம்பிக்கை தான். எல்லாமே வாழ்க்கையில் வந்து ஜெயிச்சலாங்கிறது தான். என்றைக்கு நம்ம முடிவெடுக்கிறோமோ ஜெயிச்சிருவோம், நம்ம என்றைக்கு யோசிக்கிறோமோ தோற்றுருவோம். அதை மைண்டில் வச்சுங்க. கண்டிப்பாக அந்த படம் ஜெயிக்கும். ஏன்னு கேட்டால் 420ன்னா உங்களுக்கு தெரியும், ஜல்லிக்கட்டுன்னு சத்யராஜ் படம், சிவாஜி 2 பேரும் நடித்த படம், மிகப்பெரிய ஹிட்டு. சத்யராஜ் தோட்டில் இருக்கும்போது ஒரு மாறு வருஷம் போல 420 பார், உடனே போலீஸ் எல்லாம் உசாரம். அதுமாதிரி 420ங்கிற படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். இதே பிரசாத்தில் இதே ஆடியத்தில் நாங்கள் இதே டீம் சந்திக்கணும். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள். சிறு படம் பட்சத்தில் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாருமே ஜெயிச்சுட்டே வரலாம். அது தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் கண்டிப்பாக நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம். ஒரு காலமும் நாங்கள் யோசிக்க மாட்டோம். சிறுமுகத்துக்குனால நாங்கள் எல்லாரையும் என்கரேஜ் பண்ணிட்டு தான் இருக்கோம், தெரியும் எல்லாருக்கும். அதனால் மீண்டும் ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். வணக்கம். என்னோட அண்ணா தான் வந்து சப்போர்ட் பண்ணுறாரு, ஃபினான்சியலாக வந்து வினோத் சார் தான் சப்போர்ட் பண்ணுறாரு. முதல் படம் இன்றைக்கு பூஜையோடு ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த படத்தோட தயாரிப்பாளர்கள் 2 பேர், அஜித்குமார், வினோத் 2 பேருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தோட இயக்குனர் ஏகே அஜி, அவர் வந்து பெங்களூரில் திரைப்பட கல்லூரியில் படித்தவர். திடுக்கிடும் திருப்பங்களோட ஒரு வித்தியாசமான கண்ணோட்டத்தில் ஒரு இந்த கதைக்களத்தை அமைச்சிருக்காரு. அதை கேட்ட உடனே எனக்கே ஆச்சரியமாக இருக்கு. சொல்ல இந்த பசங்க இப்படியெல்லாம் திங்க் பண்ணுறாங்களே, நம்ம தான் ஒரு ஊரில் ஒரு ராஜா கதை ஆரம்பிச்சு சொல்லிட்டு இருக்கிறோம். ஒரு வித்தியாசமாக இருந்தது அவர் சொல்லும்போது. அவங்க சிறப்பாக நடிக்கணும்னு வாழ்க்கை. இந்த படத்தோட இசையமைப்பாளர் ரகுனர் அவருக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். அவருக்கு நம்ம எல்லோரும் வாழ்த்துவோம். மீண்டும் இந்த படத்தினுடைய ஆடியோ ட்ரெய்லர் வெளியீட்டுக்கு நம்மெல்லாம் சந்திக்கலாம். என்ன கிளாஸ் பேக் மீடியா தயாரிக்கும் 7 hours 420 minutes. படத்தின் இயக்குனர் ஏகே அஜி, புது இயக்குனர். ஒரு புது கதைக்களத்தோட களம் இறங்கியிருக்காரு. ஒரு லேடிஸ் ஓரியன்ட் ஸ்டோரி. இது நம்ம நாடு சுதந்திரம் அடைஞ்சதுங்கிற பேர் தான், மற்றதில் என்னென்னவோ. ஆனால் இது மட்டும் குறையலை. இந்த பெண்களோட பாலியல் பலாத்காரம் மட்டும் கூட்டிகிட்டே இருக்குது, குறைய காணும்.